Hey guys, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல vlog. ஏன்னா ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோங்க. ஸோ அது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். போன டைம் நாங்கள் வந்து ஏசி போட்டிருந்தோம் அந்த மாதிரி தான். ஸோ நிறைய பேத்துக்கு யூஸ் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இதையுமே போட்டிருக்கோம். ஸோ எங்களோட வாஷிங் மிஷின் வந்து ஆல்ரெடி வச்சிருந்தது எல்ஜி ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ புது வாஷிங் மிஷின் நமக்கு வந்துட்டு இருக்கு. பாப்பா வந்ததுக்கு அப்புறமா வாஷிங் மிஷின்ல வந்து கொஞ்சம் பேபி செட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து தேடி தேடி வாங்கினோம். ஸோ வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை எப்படி அன்பாக்ஸ் பண்ணாங்க, அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. எப்போவுமே எந்த மிஷின் வாங்கினாலும் நீங்களாக பிரிக்காதீங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது உள்ள டேமேஜ் இருக்குன்னா அது வந்து நம்மளால திருப்பி கொடுக்க முடியாது. அந்த டெக்னீஷியன் அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி அவங்களே வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிதான் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக மறக்காதீங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி வாங்கின உடனே கடையிலேயே நாங்கள் வந்து புக் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அவங்களே வந்துட்டு சாம்சங்க்கு இல்லை இந்த மாதிரி நீங்கள் எந்த கம்பெனிக்கு வந்து சொல்கிறீங்களோ அது வந்து சொல்லிடுவாங்க. எங்களுக்கு ஐஎஃப்பிங்கிறனால ஐஎஃப்பிக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு காலையில் எங்களுக்கு வந்து இதாச்சுங்க. ஸோ ப்ராடக்ட் டெலிவரி ஆச்சு. ஈவினிங்கே வந்து ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்த மாடல் விட வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏஐ ப்ராசஸோடு வருங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு செக் பாயிண்ட் மட்டும்தான். தண்ணி செக் பாயிண்ட் ஒன்று, கரண்ட்டோடது ஒன்று. கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 220லேருந்து 240க்குள்ளே இருக்கணுங்க. ஓகேங்களா? அது வந்து செக் பண்ணுறதுக்கு தனி மீட்டரோடு வந்துடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ ஆன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஜீரோலேருந்து வருங்க. ஓகேங்களா? 220லேருந்து 240க்குள்ளே இருக்கணும். 240க்குள்ளே இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுங்க. 10 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ஓகேங்களா? 250 வருதுங்க. இதுனா கரண்ட் வந்து அந்த வோல்டேஜ் காட்டுறதுங்க. ஓகேங்களா? ஆமாங்க. ஏன் அப்படின்னா மிஷினோட யூசேஜுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 240லேருந்து 220லேருந்து 240க்குள்ளே தான் இருக்கணும். சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு டிஸ்பிளேல இண்டிகேஷன் காட்ட ஆரம்பிக்குங்க. அதுக்கு பதிலாக வந்து ஃபஸ்ட்டு இதிலே செக்கிங் லெவலே இது பண்ணி கூட கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறதுங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் டெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணியோட ஹார்ட்னஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணுங்க. உங்களுக்கு வந்து 200லேருந்து 250க்குள்ளே இருக்கணுங்க தண்ணியோட ஹார்ட்னஸ் லெவல். அப்போ தான் வந்து உங்களுக்கு பாஸ் ஆனால் அந்த மாதிரி எதுவும் பிடிக்காதுங்க. பார்த்துக்கோங்க, ஜீரோவில் தான் இருக்குங்க. லாஸ்ட்டாக எப்போ யூஸ் பண்ணிச்சுங்க இந்த பைப்பும்? 10 days ஆச்சுங்களா? ஒரு கப்பு மட்டும் கிடைக்குங்களா? ஏன்னா பழைய ஸ்டோரேஜ் இருக்கிறதே வந்து ஹார்ட்னஸ் லெவல் ஜாஸ்தியாகவே காட்டுங்க. ஆமாங்க. 660 இருக்குங்க. ஓகேங்களா? சால்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. ஆர்டினரி யூசேஜ் பண்ணிக்கலாம். 900க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு அதிகபட்சம் சால்ட்டு கண்டென்ட் ஓவராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 600 இருக்கும்போது மீடியம் நார்மல் மாதிரி தான். சரிங்களா? இல்லை, இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து போர் போட்டிருக்கோமா? இன்றைக்கி 3 நாள் போர் போட்டிருக்கோம். நல்ல தண்ணி தான் வரும். ஒன்றும் இல்லை, மிங்கிள் ஆகும்போது உங்களுக்கு டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு என்ன தான் நல்ல தண்ணியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே வெயில் படும்போது வந்து குடிக்கிற தண்ணியை வந்து ஓரமாக வச்சுருவோம். மற்ற தண்ணியை ஃபுல்லாகவே வந்து நம்ம மேலே ஏற்றுவோம். அப்போ வெயில் படும்போது என்ன ஆகுனா பாசனங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும். இப்போ பாசனத்துலேருந்து உங்களுக்கு உப்புங்கிறது வர ஆரம்பிக்கிறதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு முன்னாடி கவர் மட்டும் எடுத்துடுறேன். உங்களுக்கு நல்ல டிஸ்பிளேவாக தெரியும். ஓகே. 11 kgனால உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு அந்த மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸ்டாண்டு மொத்தமாக நீங்கள் வைக்கக்கூடாது. 8 kgக்கு மேலே இருக்கிற என்ன இதாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்டாண்டு வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மிஷினோட வந்து கெபிலிட்டி லெவலில் வந்து அன்பேலன்ஸாக இருக்குது. நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குங்க. அதனால் வந்து 11 kgக்கு வந்து மிஷினோட வெயிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 80லேருந்து 85 கிலோவுக்கு மேலே வரும். அதனால் ஸ்டாண்டு வச்சிங்க அப்படின்னா வைப்ரேஷனுங்கிற கம்பல்சரி வருங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஷினோட கேட்லாக் மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த இதில் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் மேனேட்டிவாக சொல்லி தரது வந்து ஒய்ஃபைலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒய்ஃபைல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மைஎஃப்பி ஆப்னு இருக்குது. க்ரோம்லேயும் இருக்கும், நீங்கள் கூகுள் ஸ்டோர்லேயும் ஏற்றிக்கலாங்க. ஓகேங்களா? அதுக்கான கேட்லாக்கும் வந்துடும். ஓகேங்களா? இதில் எது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தனி ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு உள்ளே வந்துருக்குங்க. அதே மாதிரி வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறதுக்கான கேட்லாக்கும் உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து நம்ம மேனேஜராக கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடும். அது இல்லாமல் மிஷினுக்கான வாரண்டி கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் டேட்டு. அது என்ன ஆப்? அது
வைஃபைல கனெக்ட் பண்ணுறதுங்க. இல்லை அது ஆப் பேர் என்ன? மை ஐஎஃப்பி. மை ஐஎஃப்பிங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டுக்கான இது கேட்லாக்குங்க. ஓகேங்களா. இதில் வந்து சர்வீஸ் வரும்போது எல்லாமே என்ட்ரி பண்ணி கொடுப்போம். அதுக்கு பின்னாடி வாரண்டி என்ட்ரி பண்ணி கொடுத்துருவோங்க. இது வந்து பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த பின்னாடி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் போல்ட்டுங்கிறது எப்பயுமே கழட்டி தான் யூஸ் பண்ணுற மாதிரி வருங்க. நாங்கள் எப்போ யூஸ் பண்ணும்போது கழட்டி தான் யூஸ் பண்ணுங்களா? கழட்டினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எதுக்கோசரம் போடுறாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் போல்ட்டு மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியிருந்து வரும்போது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மிஷின் வந்து சேக் ஆகலாம். சேக் ஆகி ஏதாச்சும் ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறக்கோசரம் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் போல்ட்டு போடுறாங்க. ஓகேங்களா. இந்த டிரான்ஸ்போர்ட் போல்ட்டு இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது மிஷின்கிற ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். எப்பயுமே இந்த டிரான்ஸ்போர்ட் போல்ட்டுங்கிற கழட்டி தான் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. இல்லை இப்போ கழட்டியே வச்சுக்கலாம். கழட்டி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு பக்கம் எங்கேயா ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகும்போது கம்பல்சரி போல்ட்டு கொண்டு போகணும். டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ட்ரம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. சரி. இப்போ நார்மலாக வீட்டில் இருக்கும்போது இது எப்பவுமே கழட்டியே இருக்கலாம். கழட்டியே இருக்கலாம். நீங்கள் ட்ராவல் டைமில் மட்டும் இது போட்டு கொண்டு போகிற மாதிரி வரும். ஓகே. இப்போ அந்த பைப்லேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுற அந்த ஹோஸ் எல்லாமே ட்ரம்முக்குள்ளே இருக்குங்க. ட்ரம்முக்குள்ளே இருக்குங்க. அது எல்லாமே ரேக் பேடும் கொடுத்துருப்பாங்க. ரேக் பேடு ஹோஸ் எல்லாமே உள்ளே இருக்குங்க. இப்போ இந்த ஹோல்ஸ் வந்து அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கோசரம் அதுக்குன்னு ஒரு தனியாக கேப் ஆட்டம் வந்துருக்கு. சரி. உள்ளே வந்து உங்களுக்கு இன்லைட் ஹோஸ் எல்லாமே வந்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கு வந்து 1 மீட்டர் இன்லைட் ஹோஸ் வந்துருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ரேக் பேடுங்க. வெளியே எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கோசரம் உங்களுக்கு ரேக் பேடு வந்துடும். அது கூட வந்து அந்த ஹோல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் போல்ட் கழட்டினது லாக் பண்ணுறதுக்கு கேப் வந்துருக்குங்க. இது எங்கே இந்த ரேக் பேட்லாம் எங்கே வைப்பீங்க? கீழ் பேஸில் இதை நான் தூக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆமாம், லாக் பண்ணுறது. நார்மலாக நீங்கள் சப்போஸ் எங்கே ஸ்டேவல் டைமில் போகிற மாதிரி இருந்தால் கால் பண்ணிங்கன்னா கொண்டு வந்து லாக் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்களே பண்ணுற மாதிரி இருந்தால் நார்மலாக ஏதாச்சும் இண்டிகேட்டரும் அந்த மாதிரி ஏதாச்சும் இப்படி இது பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்குங்க. ஷார்ப்பாக இருக்கிற வச்சு இது பண்ணிங்கன்னா லாக் ஓப்பன் ஆகிக்குங்க. பூச்சி எதுவும் உள்ளே போகாது. இது வந்து மெயினாக பத்திரமா வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சர் சர்வீஸ்க்குலாம் நம்ம கால் பண்ணும்போது ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் காசுங்களா? அப்படி இல்லைங்க. உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 months 1 time இல்லாட்டி வருஷத்துக்கு 3 தடவை வருவோம் சர்வீஸ்க்கு. வரும்போது செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் மோட்டர் எல்லாமே போட்டு நீங்களே வருஷத்துக்கு 3 times 3 times வரும். நாங்கள் புக் பண்ண வேண்டியதில்லை. கம்பெனியில் ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகி வந்துடும். அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து செக் பாயிண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். மொத்தம் வந்து 16 செக் பாயிண்ட் இருக்கும். அது கூட ப்ளஸ் 32 செக் பாயிண்ட் மொத்தமாக வரும். அப்புறம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் எல்லாமே அட்வைஸ் கொடுத்துட்டு ட்ரம் கிளீனிங் மட்டும் பண்ணுற மாதிரி வருது. அப்போ வந்து ஸ்கேல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளீனிங் போகிறதுக்கு மட்டும் சாப்பிடுவோம். நீங்களே பண்ணி கொடுத்து எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இந்த பிளாக் கலர் இது போட்டிருக்குல்ல, அது தெரியுங்களா? உள்ள துவைக்கிறது என்ன? தெரியாதுங்க. தெரியாதுங்க. இந்த மாடலோட வந்து இதே வந்து இது ஸ்பெசிஃபிக்கா வர்றதுங்க. நார்மலா உங்களுக்கு டோர் ஓபன் பண்ணா அப்படினா உங்களுக்கு இந்த இது மட்டும் தெரியுங்க. இப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூனிக் டிசைன்ல இருக்கறனால உங்களுக்கு சில கஸ்டமருக்கு வந்து துணி துவைக்கிறது அப்படியே தெரிய ஆரம்பிச்சதுனால டிசைனுக்கோசரம் அது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. நான் டிசைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதனால பிளாக் கலர்ல இருக்கனால அட்ராக்ட் பண்ணி காட்டுறது எல்லாமே உங்களுக்கு. ஓகேங்களா. நான் மிஷினை தூக்குறேங்க. நீங்க கீழே இருக்கிறது மட்டும் கீழே இழுத்து எடுத்துருங்க. சரிங்களா. ஓகே. கால் இல்ல
ஆக்சுவலாக இது வந்து நல்லாவே இருக்குங்க. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வாஷ் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது வந்து அவங்களே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த கடையில் வந்து இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் வாங்கின கடையில். பட் இது யூஸ்வலாக வந்து நம்ம ப்ரைஸ் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து எவ்வளோன்னா 320 rupees வருது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அவங்க வந்து நமக்கு ஒன்று கொடுப்பாங்க, ஐஎஃபிலேருந்தே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது செப்பரேட்டாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு கம்பெனியில் நாங்கள் வாங்கினது வந்து டார்லிங்கில் வாங்கினோம், பொள்ளாச்சியில். ஸோ அந்த டார்லிங் பொள்ளாச்சியில் எங்களுக்கு டாப் இது போட்டு அந்த கிஃப்ட் தான் கொடுத்தாங்க. 2 ஒன்று தாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து கிஃப்டாக வந்துச்சு. ஒரு 2 லிட்டர் இந்த இதுவும் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் அது மாதிரி 2 வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுதான் இப்போ யூஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, வாசனை நல்லா இருந்துச்சு. அதான் அவங்க கொடுத்தது வந்து இன்னும் யூஸ் பண்ணல, அது அப்படியே வச்சுருக்கேன். அது வந்து ஃப்ரண்ட் லோடுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது 280 rupees நினைக்கிறேன். ஏன்பி எம்ஆர்பிக்கு தான் விற்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட தான் நம்ம அது வாங்கணும், வேற எங்கேயும் வந்து வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த இதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து தனியாக ஆன்லைனில் தான் வாங்கினோம். இது வேணா சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நல்லா இருக்கு, இது போட்டாச்சு. அண்டு இது வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம், நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்குறோம் அப்படின்னா இது நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், இல்லை இதை பற்றின வீடியோஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வேணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.